இந்த வீடியோவில் நம்ம ப்ளூ ராம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ளூ ராம்ங்கிறது ஒரு சிக்லிட்லேயே ஒரு டார்க் வெரைட்டி. ஸோ ரொம்ப சின்ன சைஸாக இருக்கும். ஸோ ரொம்பவே அட்ராக்டிவான சிக்லிட் வெரைட்டி இது. ஸோ இதோட ஆக்சுவல் நேம் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் ப்ளூ ராம்னு சொல்லுவாங்க, டார்க் சிக்லிட்னு சொல்லுவாங்க, பட்டர்ஃப்ளை சிக்லிட்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து ரொம்பவே மோஸ்ட் பீஸ்ஃபுல் சிக்லிட் வெரைட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3 வெரைட்டி இருக்குது. ஒன்று எலக்ட்ரிக் ப்ளூ ராம், இன்னொன்று ஜெர்மன் ப்ளூ ராம், அப்புறம் கோல்டன் ராம். ஸோ கோல்டன் ராம் பார்க்குறதுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஃபுல்லாகவே கோல்ட் கலரில் இருக்கும். மீதி ரெண்டுமே கொஞ்சம் மிக்ஸ்டு கலரில் இருக்கும். ப்ளூ ராம்ங்கிறது ஃபுல் ப்ளூ தான் இருக்கும். ஸோ ஜெர்மன் ப்ளூ ராமும் வந்து ஓரளவுக்கு அட்ராக்டிவான கலரில் இருக்கும். இது வந்து ரொம்ப ஒரு ஹார்டியான ஃபிஷ். ஸோ இந்த ஃபிஷ் பொறுத்த வரைக்கும் சிக்லிட் வெரைட்டிலே இருக்கிறதுலே கொஞ்சம் சின்ன சைஸாக வளரக்கூடியது, பிளான்டட் டேங்கில் வளர்க்கக்கூடிய ஒரு சிக்லிட் வெரைட்டி இது. ஸோ இதோட சைஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 2 to 3 inches வரைக்கும் தான் வளரும். ரொம்பவே ஒரு ஹார்டியான ஃபிஷ்ஷு. ஸோ சில பேருக்கு வந்து இதோட சக்ஸஸ் ரேட் வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆகும். அதாவது ஒரு சில பேருக்கு வந்து இந்த ஃபிஷ் வந்து செட் ஆகாமல் அடிக்கடி செத்து போயிடும். அதுக்கு காரணம் என்னென்னா, இது வந்து ஒரு டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமான இடத்துல வந்து இது வாழ்கிறதுக்கு வந்து ரொம்ப சூட்டபுளானது. 28 to 30 degree Celsius வரைக்கும் வாட்டர் டெம்பரேச்சர் இருக்கணும். நீங்கள் உங்கள் ஹாலில் வந்து உங்கள் டேங்க் வச்சுருக்கிற இடத்துல ஆவரேஜான டெம்பரேச்சர் வந்து 20 to 30 degree இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபிஷ் வந்து நல்லவே ஒரு சர்வைவல் ரேட் கொடுக்கும். ஸோ இது பிளான்டட் டேங்க்கில் வளர்க்குறதுல கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் இருக்குது. பிளான்டட் டேங்க்கில் பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அந்த லைட் வந்து இதில் படும்போது, இதோட பாடியில் படும்போது அதோட கலரேஷன் வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் அதை. ஸோ அது என்ன ரீசன் அப்படின்னா, பிளான்டட் டேங்க்கில் என்ன காம்ப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, பிளான்ட்ஸுக்கு பொதுவாக 25 degree டெம்பரேச்சருக்கு மேலே போச்சுன்னா பிளான்ட்ஸோட அந்த லீவ்ஸ் க்ரீனிஷ் கலர் வந்து பழுப்பு நிறத்தில் மாற ஆரம்பிக்கும். ஸோ அப்படி மாறுறதுனால பிளான்ட்ஸுக்கு வந்து பிரச்சனை வரும். பட் ஃபிஷ்ஷுக்கு எதுவும் ஆகாது இந்த ஃபிஷ் பொறுத்த வரைக்கும். இதுக்கு கூட நீங்கள் விடக்கூடிய நியான் டெட்ராஸ் அந்த மாதிரி கார்டினல் டெட்ராஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதோட டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அதுக்கெலாம் 25 degree மேலே போனால் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். பட் இருந்தாலும் நியான் டெட்ராஸ் அப்புறம் ரமினோஸ் டெட்ராலாம் இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டேங்க் மெட் தான். ஸோ ரேம்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளூ ராம் வெரைட்டிஸ்க்கு வந்து நீங்கள் டேங்க் செட் பண்ணுறீங்க அப்படின்னா, பிளான்டட் டேங்க் செட் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த டெம்பரேச்சர் வேரியேஷன் வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு குட் சக்ஸஸ்ஃபுல் ரேட் கிடைக்கும். இதோட ஃபுட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளேக்ஸு, அதாவது மற்ற வெரைட்டிஸ் நீங்கள் விட்ருக்கீங்க அப்படின்னா, இப்போது அதுக்கு டெட்ராபைட்ஸ் ஃபீட் பண்ணுவீங்க, மற்ற இதுக்கு அதாவது நியான் டெட்ராஸ்க்குலாம் டெட்ராபைட்ஸ் ஃபீட் பண்ணுவீங்கன்னா இதுவும் அதே சாப்பிடும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. லைவ் ஃபுட்ஸும் கொடுக்கலாம், பிளட் வார்ம்ஸ் அதெல்லாம் கொடுக்கலாம். ஸோ ஹைடிங் ஸ்பாட்ஸ் வந்து நிறைய வைக்கணும். ஸோ பிளான்டட் டேங்காக இருந்தாலும் அதோட இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹைடிங் வந்து நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இதோட அக்ரெஷன் லெவல் குறைக்கிறதுக்காகவும் ப்ரீடிங்காகவும். ஸோ ப்ரீடிங் அப்படின்னு வரும்போது இதுக்கு வந்து நீங்கள் ஒரு பேர் ரெண்டு பேர் அதாவது இந்த வெரைட்டி மட்டும்தான் டேங்க்கில் இருக்கணும். ஸோ அதுவும் ஒரு பேர் 2 பேராக இருந்து அதுக்கு தனித்தனி ஹைடிங் ஸ்பாட்ஸ் இருந்தால் நல்ல ஒரு சக்ஸஸான ப்ரீடிங் கிடைக்கும். இதோட ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, மேல் வந்து ரொம்பவே ஆஸ் யூஷுவல் எல்லா சிக்லிட்டுக்கும் சொல்கிற மாதிரி தான் அதை ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி கலரேஷன் வந்து மேலுக்கு ரொம்ப டார்க்காகவே இருக்கும், ஃபீமேலுக்கு வந்து ரொம்ப டல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் மேலே இருக்கிற ஃபின்ஸ் எல்லாமே ரொம்ப ஷார்ப்பாக முடியும் மேலுக்கு, ஃபீமேலுக்கு வந்து அப்படி முடியாது. கலரேஷன் வச்சு நீங்கள் பிரைட் கலராக இல்லாமல் டல்லாக இருக்கிறத வச்சு அது ஃபீமேல்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். மோஸ்ட் மூவிங் வந்து இதில் மேல் தான். ஸோ இந்த ராம் வெரைட்டி ப்ளூ ராம் பார்த்தீங்கன்னா எல்லா அக்வேரியம்ஸ்லையும் கிடைக்காது. நீங்கள் அவங்களே ரேராக தான் எடுத்துகிட்டு வந்து சேல் பண்ணுவாங்க. நீங்கள் ப்ரேயராக புக் பண்ணி வாங்கலாம், இல்லை ஹோல்சேல்கிட்ட வாங்கலாம், இல்லைனா ஆன்லைனில் வந்து ஆர்டர் பண்ணி வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து டேங்க்கில் இருக்கிற வாட்டரை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா வாரத்துக்கு எல்லா டேங்க்கும் மாற்றுற மாதிரி 20 to 30% வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணால் அது வந்து ப்ரிஃபரபிள். இதோட லென்த் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 inches தான் மேக்ஸிமம் வளருங்கிறதுனால நீங்கள் ஒரு பேபி சைஸாக சூஸ் பண்ண பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி அடல்ட் சைஸ் வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப நாள் இருக்காது, செத்துரும். ஸோ ஏன்னா லைஃப் ஸ்பேன் வந்து 3 years தான். ஒரு லென்த் வந்து உங்களுக்கு அட்டைன் ஆகிடுச்சு அப்படின்னாலே அது செத்துருன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ளூ ராம் வெரைட்டிஸ் பற்றி இதிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது சொன்னால் இல்லையா, அந்த டைப்ஸை பற்றி இண்டிவிஜுவலாக டீட்டெயிலாக நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.